ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பொரியரிசி உருண்டை தாங்க செய்ய போகிறேன். இப்போ நம்ம வீட்டில் எதுவும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவும் இல்லை அப்படின்ட்டாக்கா உடனே நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி உருண்டை செஞ்சு கொடுக்கலாம். இது உடம்புக்கும் நல்லது தான். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது செய்கிறதுக்கு அதிகமான பொருளும் அதிகமாக தேவைப்படாது. பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்துருக்கேன். நான் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். நல்லா துருவி வச்சுங்க. அது மாதிரி துருவி பூ மாதிரி எடுத்துங்க. ஏலக்காய் தூள் இருந்தால் கூட போட்டுங்க. நான் ஏலக்காய் தூள் இல்லை, நான் அது மாதிரி இதிலே போட்டு நுணுக்கி எடுத்துருவேன். கொஞ்சமாக உப்பு, இவ்வளோ தான். இப்போ இது தேவையான பொருள் இவ்வளோ தாங்க. தண்ணி தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ இந்த பச்சரிசியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொரியரிசி மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை வறுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுபட்டுட்டு இதை பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். புழுங்கரிசி மாதிரி இது நல்லா உங்களுக்கு பொரிஞ்சி வராது. பச்சரிசி இது மாதிரி கலர் மாறும், வாசமாக இருக்கும், அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியதான். எடுத்துடலாம். இது நல்லா சூடாக இருக்குது. நல்லா ஃபேனில் வச்சு ஆற வச்சுட்டு இதை நுணுக்கிட்டு வந்துடுறேன். மிக்சியில் போட்டு நுணுக்கிடலாம். ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம். இந்த கப்பால் தான் அரிசி எடுத்தேன். இதால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக 3 கப்பு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லம், 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வெல்லம். உங்களுக்கு வெல்லம் அதிகமானாலும் அதிகம் போட்டுங்க, கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா ஒரு 3/4 கப்பு 1/2 கப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த தண்ணியிலே போட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாகெல்லாம் எடுக்க வேணாம், கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் கல் மண் இருக்கும், கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஆறிடுச்சு. இதை நுணுக்கிட்டு வந்துடுறேன். இதிலே ஏலக்காய் போட்டுடுறேன். ஏலக்காய் 2 போட்டு இதிலே நுணுக்கிட்டு வந்துடுறேன். வெல்லம் கரையட்டும். பாருங்கள், நுணுக்கிட்டு வந்துட்டேன். வடிகட்டிடலாம். வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு, வடிகட்டிடலாம். வடிகட்டிடலாம். பாத்திரத்தை கழுவிட்டேன். மறுபடியும் இந்த வெல்லத்தை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா ஸ்வீட்டு நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பூ 1 கப்பு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ இதில் போட்டுடலாம். இப்போ இந்த நுணுக்கி வச்சுருக்கோம்ல இந்த மிக்சியில் அரிசி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுடலாம். அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. நல்லா ஏலக்காய் வாசம் சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திக்காயிடும். மிக்சியில் ஒட்டிக்கிட்டு இருந்தது.
எப்படி திக்காகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக வந்துட்டு ஒரு கப்புக்கு வந்து 3 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவும் நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் ஊற்றலை, பெருசாக தான் செய்ய போகிறேன். நல்லா திக்காக வந்துருச்சு. இது அப்படியே கொஞ்சம் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். அல்வா மாதிரி ஆயிடுச்சு. களி செய்வோம்ல, இதை மாதிரி தான் களி. இப்போ நம்ம இது உருண்டை பிடிக்க போகிறோம். இது களி, அவ்வளோதான். இதை எப்படியே இறக்கி கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இறக்கி வச்சிட்டோம்னா இது களி, திருவாதிரை களி. பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இந்த தேங்காய் பூவை இதில் கொஞ்சம் கொட்டிங்க. இப்போ இந்த உருண்டை உருண்டை பிடிச்சிங்க. இந்த தேங்காய் பூவில் அப்படி பரட்டிங்க. இப்படி பரட்டி வச்சிங்க. அதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் அது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிங்க. அதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். எல்லா உருண்டையும் இது மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. இந்த பாருங்கள், இப்படியே இருக்கட்டும். இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி துணி போட்டுங்க. பாருங்க, இட்லி தட்டில் துணி போட்டுங்க. இந்த உருண்டை எடுத்து இதில் வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இட்லி பானையில் வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது, இதை வச்சிடலாம். ஒரு நல்லா இட்லி வேகிற மாதிரி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். வேகட்டும். அவ்வளோதான். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தேங்காய் பூலாம் அப்படியே இருக்குது பாருங்கள். எடுத்துடலாம். வெந்துருச்சு, சூடாக இருக்குது. கையில் கொஞ்சம் பாருங்கள் தண்ணி தொட்டுக்கிறேன். எல்லா உருண்டையும் மாதிரி எடுத்து வச்சிடலாம். கொதிக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு உருண்டை. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து பொரியரிசி உருண்டை ரெடி பண்ணியாச்சு. வாசம் அப்படியே செம சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இதை பாருங்கள், ஆவி பறக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது.
டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.